நிகழ்தகவு. தினமும் இரவு நேரங்களில் வீடியோ கால். முன்னாள் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 2 ஆசிரியர்கள். வாட்ஸ்ஆப்பில் ஆபாசமாக மெசேஜ்களை அனுப்பி டார்ச்சர். பல மாதங்களாக நரக வேதனையை அனுபவித்து வந்த கல்லூரி மாணவி. வக்ர புத்தி கொண்ட 2 ஆசிரியர்கள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கையில லெட்டரோட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாணவி ஒருத்தங்க தன்னுடைய தாய் கூட வந்திருந்தாங்க. அங்க இருந்த அதிகாரிகள் அவங்க கிட்ட இருந்த லெட்டரை வாங்கி படிச்சிருக்காங்க. அதுல பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் 2 பேரு தனக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும், இது சம்பந்தமா பள்ளி நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு அழுதபடி சொல்லி இருக்காங்க. சேலம் வாழப்பாடியில உள்ள பேளூர் பகுதியில ஒரு பிரைவேட் ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்கு. ப்ரீகேஜில இருந்து +2 வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1500 மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதே ஸ்கூல்ல படிப்பை முடிச்ச ஒரு மாணவி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்கிற ஜெகதீசன், தினகரன்ங்கிற 2 பேரும் அந்த மாணவியோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இரவு நேரத்துல மாணவிய வீடியோ கால்ல வர சொல்லி மிரட்டி இருக்காங்க. என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம, வெளியே சொன்னா நம்மள ஏதாச்சும் நினைச்சிடுவாங்களோங்கிற பயத்திலையும் தனக்கு நேர்ந்த கொடுமைய பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்திருக்காங்க அந்த மாணவி. ஆனா நாளாக ஜெகதீசன் மற்றும் தினகரனுடைய அடாவடித்தனம் எல்லைமீறி போயிருக்குது. மாணவிக்கு கால் பண்ண ஜெகதீசனும் தினகரனும் நைட் வீடியோ கால் பண்ண ஏன் எடுக்கலன்னு கேட்டு மிரட்டும் தொனியில பேசி தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஆபாச மெசேஜ்களை அனுப்பி பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்ச மாணவி இந்த விஷயத்தை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. மகள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தாய் நேரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னமா சொல்றீங்க, உங்க பொண்ணு சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. மாணவியுடைய தாய் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்கள அங்க இருந்து வெளியேற்றி இருக்காங்க. யார்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த தாயும் மகளும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. அதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல வாழப்பாடி மகளிர் காவல் நிலைய போலீஸ் அந்த ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர்கள் ஜெகதீசனையும் தினகரனையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவருடைய செல்போனை வாங்கி சோதனை பண்ணப்ப ராத்திரி நேரத்துல மாணவிக்கு கால் மற்றும் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணி இருக்கிறது உறுதியாகி இருந்தது. விசாரணைக்கு பிறகு அவங்க மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஜெகதீசனையும் தினகரனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. சமீப நாட்களா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுற செய்திதான் நாலா பக்கத்துல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது தெரியணும், படிப்பு தான் அவங்கள காப்பாத்தும், தைரியம் கொடுக்கும்னு நம்பி பெத்தவங்க எப்பாடுபட்டாவது பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலியே பயிர மேயிற மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பாடம் கத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி அத்துமீறுறது பெற்றோர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எந்த இடம்தான் சேஃப் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நிகழ்தகவு.